நிறுத்துங்க. தள்ளி விட்றாதீய. என்னடா ஒருத்தன் புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று திறந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நம்மளை வேற கழுத்தறுத்துக்கு இருந்தானே. என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு உள்ளக போனால் ஒரு வீடியோவும் காணோம். சரி என்னதான் ஆச்சுன்னு அவன்கிட்ட போய் கேட்டால் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு செல்லு கீழே வந்து காவு வாங்கிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு செல்லை சரி பண்ணி வீடியோ போடலான்னு பார்த்தா கேமரா குவாலிட்டிலான்ட்டான். அது பாவியே உனக்கு வந்து சோதனையான்னு சொல்லிட்டு நம்ம பயலை மீனை திறந்து பாடுறான்னு கேட்டோடனே ஐயோட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு உள்ளக மீன் செத்து கிடக்குன்னு சொல்லிட்டான். என்னடா மீன் செத்து கிடக்குன்னு உள்ளகவியை பார்த்தா என்னமோ கடிச்சு கிடஞ்சி. சரி இதை என்னவா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உண்மையான ஓனர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளக போயிட்டு உண்மையான ஓனரை சரசரன்னு இழுத்துட்டு வந்துட்டான். அவனு ஸ்லோ மோஷனில் சரசரன்னு உடைய ஆரம்பிச்சிட்டான். சரி இவன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தா பில்லா படம் அஜித் ஃபைட் சீட் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சட்டுப்பட்டுன்னு. என்ன ஆக்டிங் பார்த்தியலான்னு அங்கே வந்துட்டு ஐயோ மீனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி மீன் செத்து போச்சு, இனிமேல் என்ன நல்லடக்கம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டையில் மீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இதை வாங்க அடக்கம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பயிலும் 2 பேரும் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அங்கே போய் பல்லு தொண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் என்னன்னா அழுகிட்டே கண்ணீர் ஒடிச்சிக்கிட்டே தொண்ட ஆரம்பிச்சிட்டான். என்னமோ அவன் மீன் தான் செத்து போனாப்புல. என்ன ஆக்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மீனை குழியில் இறக்கி விட்டு நாங்களும் மண்ணெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். மண்ணை போட்டு விட்டோடனே அவனும் எம்மலோகத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு செடியை நூண்டி வச்சா மரமானு ஒருத்தன் சொன்னதை கேட்டு இவன் நூண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அழுகிட்டு வந்துட்டு